அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த சோலார் ப்ராஜெக்ட் எங்கே பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து கிருஷ்ணகிரி டேமுக்கு மேலே சோக்காடின்ற ஏரியா, ஒரு குள்ளங்குட்டைன்ற ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் காட்டுப்பகுதி தான் இங்கே பண்ணியிருக்கோம். இது ஒரு 7.5 ஹெச்பியான ப்ராஜெக்ட்டு. கஸ்டமர் வந்து ஒரு 1.5 lakhsலேயே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். முடியாதுன்னு சொல்லியிருந்தான். பட் ஆனால் இருந்தாலையும் சரி 10 கண்ணாடி போட்டு எனக்கு கொஞ்சமான தண்ணி வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். அதுக்காக நம்ம 10 கண்ணாடி மட்டும் போட்டு, அதாவது 10 சோலார் பேனலில் 550 வாட்ஸ் மட்டும் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பரவாயில்ல, நம்ம எதிர்பார்த்ததை விட எந்த ஒரு எரரும் வரல. பட் கொஞ்சம் நம்ம கஸ்டமைஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. டிரைவுக்கான டிசி வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அது எல்லாமே நம்ம பண்ணி முடித்தோம். அது இல்லாமல் இந்த பாறை மேலே போடணும்னு சொன்னார். அடுத்தது மாதிரி நம்ம பாறை மேலே தான் போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே ரிசல்ட் கிடைச்சிது. அவங்க சொன்ன பட்ஜெட்டு 1.5 lakhs, 7.5 ஹெச்பி ஓட்டுறதுன்னு பெரிய சவாலான ஒரு வேலை தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிச்சிட்டோம். அது இல்லாமல் இவங்க வந்து இந்த பாறை மேலே தான் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால அதுவும் கொஞ்சம் சவாலாக இருந்துச்சு. இருந்தாலையும் அது கரெக்டாக நம்ம முடிச்சிட்டோம். அது ஒரு ரிஸ்க் எதுவும் இல்லை. பட் ஆனால் அந்த பாறை இடுக்கெலாம் ஒடிச்சு தான் போட்டோம். இங்கே யூஸ் பண்ண பேனலில் பார்த்தீங்கன்னா மோனோகிறிஸ்டால் பைபிஎஸ்எல் பேனலு ஆல்ஃப் கட்டு தான் போட்டிருக்கோம். 550 வாட்ஸு. நல்லா ஒரு எஃபிஷியன்சி இருக்கும். இதில் நம்ம சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே டிஃப்ரெண்ட் கிடையாது, நல்லாவே இருக்கும். அப்போலஜி பைப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோங்க. அதில் எந்த ஒரு இதுவும் நம்ம பண்ணலை, லோ பட்ஜெட்ன்றதுனால எல்லாமே நம்ம கரெக்டாக தான் பண்ணோம். பட் நம்ம லேபருக்காக வந்து செஞ்சோம். அந்த இடத்துல நம்ம 10,000 லேபர் பேசியிருந்தோம். 10,000 லேபர் கரெக்டாக கொடுத்துட்டாங்க கஸ்டமரு, எந்த ஒரு இதுவும் சொல்லலை. பட் நம்ம போட்ட பட்ஜெட்டு அவங்க கொடுத்த அமௌண்ட்டு லேபர் எல்லாமே இன்க்ளூடடாக கரெக்டாக அமைஞ்சிது. நல்ல ஒரு ஹாப்பி கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஜென்ரேட்டரில் ஓட்டிகிட்டு இருந்தார். ஒரு தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 பக்கம் ஆகும், 2 கணி தான் இது பண்ணனால. இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணது INVT டிரைவ் தான் யூஸ் பண்ணோம். சோலாருக்குன்னு தனியாகவே வருது சீரியஸுங்க, அந்த டிரைவ் தான் யூஸ் பண்ணோம். மேக்ஸிமம் 45 ஹெர்ட்ஸ் வரையும் ரீச் ஆகுது. அதிகபட்சம் 50 ஹெர்ட்ஸ் தான் மோட்ரு, உங்களுக்கு தெரியும். டிசி வோல்டேஜ் ஒரு ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசி வோல்டேஜ் 460 வரைக்கும் போகும். ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் 330 340 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும். பட் அதுக்குள்ளே போச்சுன்னா டிசி பஸ் லோ வோல்டேஜ் வரும், எரர் வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த டிசி பஸ் லோ வோல்டேஜ் வரக்குன்றதுக்காக கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணோம். ஓகே, ப்ராஜெக்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் பைப் தான் போட்டிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்ததே கொஞ்சமாக தான் வந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க டெலிவரி வந்து 2 இன்ச் பைப்புக்கு நல்லாவே ஃபோர்ஸ் மேலே பார்த்திங்கன்னா தெரியும். இந்த போர் பக்கத்தில் நல்லாவே தண்ணி வந்துச்சு. 2 இன்ச் பைப் ஃபுல்லாகவே இறக்கிருக்கிறது 1.5 இன்ச் பைப்பு. மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஃபால்கான் 7.5 ஹெச்பி V6 மாடல். பட் நம்ம எல்லாத்தையும் யோசித்து தான் பண்ணோம் அந்த இடத்துல ப்ராஜெக்ட்டு. கஸ்டமர் ரொம்பவே ஆஃபி. அந்த பட்ஜெட்டுக்கே இவ்வளோ தண்ணி எடுத்து கொடுத்தது எங்களுக்கு அதை விட திருப்தி. டிசி மோட்ரு மாதிரி நல்லாவே சப்போர்ட் பண்ணிச்சு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ண நூல் விட்டு 120 அடி, அதாவது சம்திங் 116 இருந்துச்சு. அந்த மட்டத்தில் இருந்தாலையும் தண்ணி அருமையாக வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி சோலார் வாட்டர் பம்பு, ஏசி, டிசி அப்படி இல்லாச்சு PMSM மோட்டர் டைப்பு, ஏதாவது சோலார் மோட்டருன்றது எக்கச்சக்க வகை இருக்குது. உங்களுக்கு எந்த வகை உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ உங்களுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். உங்கள் தண்ணி, உங்களுடைய போரில் எவ்வளோ தண்ணி வந்துச்சு, எவ்வளோ ஆழம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ப்ரைஸ் எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கும் பண்ணிக்கிறோம். நம்ம லேபர் தான் பண்ணுறோம் ஒர்க்கு. நம்ம வந்து அதிகமாக ப்ராஃபிட் எதிர்பார்க்க மாட்டோம். டிஸ்டன்ஸ் பொறுத்தது நம்ம கிலோவாட் கணக்கு நம்ம இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் கேட்போம், அவ்வளோதான். வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டிங் போட்டு பண்ணுறது கிடையாது. நம்ம எடுத்து தான் மெட்டீரியல் செய்கிறோம், அதனால் லேபர் தான் செய்கிறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள்.